நடிகர் சங்கம் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சரத் சார் உள்ள இருந்தபோது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ என்ன நடக்குது அங்க? நோ கமெண்ட்ஸ் வேணா சொல்லுங்க. நான் சரி. No, I won't say that. I am not an escapist. எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அந்த சம்பவம் வந்து வரலாற்று உலகத்துக்கு பூரா தெரிஞ்ச ஒரு சம்பவம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்படி கழுத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இன்னும் அப்படி கண்ணுக்குள்ளேயே அது இருக்கு. நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்தோம். We slept on in the platform. அவர் வந்து என் லைஃபை திருப்பி போட்டார். The Chennai Silks. Let the celebrations begin at Ananya's Nana Nani Homes presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workabee, Naturals, world's fastest growing salon chain, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. I have absolutely no comments about him. I know nothing to tell. இப்போதானங்க 4 படம் பண்ணிருக்காங்க. அதான் நடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள என்ன ப்ரொடக்ஷன் வேண்டி இருக்கு? Said you watch, he's going to be a next big thing. இவன் பெரிய. நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்தோம். We slept on in the platform. எம்ஜிஆர் அவர்கள் வந்து he was very nice to our family. Even after that, அப்பா வந்து ஒரு ஏத்திஸ்ட். நீங்க உங்களுடைய கடவுள் கொள்கை என்னவா இருக்குது? ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை? இவ்வளோட ட்ரையர் போட்டு ஒரு அப்படியே உட்காந்து என் கூட ஒரு வாட்டி திருப்பதி வந்திருக்காரு. அப்போ நேராக உள்ளே போகும்போது நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது உன் வேலை என்னமோ போய் பாரு. அப்படியே பார்த்துட்டு அப்புறம் சந்தனம் கொடுத்தணும். இவ்வளோ சந்தனம் போடுவீங்களா சாமிக்கு அப்படின்னு. கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் பற்றி நடக்கக்கூடிய இப்போ வந்து இந்த ரோல் பண்ணும்போது என்ன, அது வந்து ஒரு பாட்டி சொல்லி தட்டாதே மனோரமா மாதிரி அந்த மாதிரி ஆன ஐடியாவா? அது என்ன ஐடியா? ஏதோ வெளியே போனால் மரியாதையா சித்திம்பாங்க, இல்லைன்னா அண்ணாமலைம்பாங்க. நாளைக்கு வந்து தாய்க்கிழமை சொல்லிட்டாங்க. எனக்கு ஓவராலாக சைஸே இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பல்கியாக ஒரு. ஐ ஹேட் அ மினிஸ்கஸ் ப்ராப்ளம். 2வது நாள் அப்படியே கலாப்ஸ் ஆகிட்டேன். என்னடா விழுந்துட்டேன் அப்படின்னு ஆப்ரேஷன். இந்த 2 நீயும். இந்த அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அளவு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? எம்எஸ்விக்கு கொடுக்கல சார், நாகேஷ்க்கு கொடுக்கல, அதான் சொல்ல வந்தேன். பத்மினிக்கு கொடுக்கல, சிவாஜி சாருக்கு கொடுக்கல நேஷனல் அவார்ட். ஹூ ஆம் ஐ? வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய இருப்பவர் நன் அதர் தேன் த ஒன் அண்ட் ஒன்லி ராதிகா சரத்குமார் அவர்கள். அவருடைய பயணம் நீண்ட நெடியது. கிழக்கே போகும் ரயிலேருந்து இன்றைக்கி தாய் கிழவி வரைக்கும், இடையில சித்தி. ஸோ ஏஜ் வைஸாகவும் பல விஷயங்கள். பட் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து கிழக்கே போகும் ரயிலில் பார்த்து அதே ராதிகா பார்க்க முடியுது. அதோடைய ரகசியங்கள் உட்பட பல விஷயங்கள் கேட்போம். வணக்கம். வணக்கம். பின்னாடி ஃப்ரேமில் பார்த்தது உங்களுடைய சித்தியா, உங்களுடைய தாய் கிழவியா, அல்லது நீங்களே தானா அப்படிங்கிறது வந்து தாய் கிழவி. உங்களுடைய தாய் கிழவி, நாட் மீ. அப்பாவுடைய மென்டாரிங் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அது சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் மாதிரியான ஸ்டார்ஸ் இருந்தபோது யாருமே நடிகவேல் அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அவர் வந்து பின்னிடுவார், ஈக்குவலாக அது வந்து சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்க பாரு. அவருடைய ஆக்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஏகலைவனாக கற்றுக்கிட்டதானா, இல்லாட்டி என்ன இப்படி பண்ணுற இப்படி பண்ணி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னார் அவர்? நான் இது நிறைய பேட்டிலையும் சொல்லியிருக்கேன். நான் இப்போன்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட போகும்போது வீட்டில் மேக்கப், அப்போ பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஷார்ட் இங்கே ஈசிஆர் ரோட்டில் ஒரு கோயிலில் எடுக்கணுன்னாரு. பூவர சம்பு பூத்தாச்சில். அப்போ மேக்கப் போட உட்காரப்போ எங்கள் அப்பா உள்ளே வந்தார். வந்துட்டு என்னடா மேக்கப் போடுறியா அப்படின்னாரு. சரி இரு அப்படின்ட்டு அந்த பொட்டு, எங்களுக்கு அது ரொம்ப இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் சினிமா. அந்த பொட்டு எடுத்து என் நெத்தியில் வச்சு சொன்னேன், என் தொழில் உனக்கு இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அதோட வேல்யூ ஆ த இம்பேக்ட் எனக்கு அப்போ புரியல. அந்த வயசும் எனக்கு இல்லை. 15, I was 15. அப்போ எங்கள் அம்மா வந்து கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, எப்போ யார் பாராட்டினாலும் நான் சொல்லலை உங்கள் அப்பா உனக்கு அதை கொடுத்துட்டு போனாருன்னு. ஸோ அதனால தான் கலைஞர் வந்து எனக்கு கலையரசின்னு பட்டம் கொடுத்தாரு. எனக்கு அதுவும் அந்த டைமில் எனக்கு அதோட வேல்யூ எனக்கு தெரியல. பிகாஸ் அவரும் என்னை ஒரு ஃபாதர் ஸ்டேட்டஸாக நான் பார்க்குறேன். அப்போ ஷரத் ஒரு நாள் சொன்னார், கலைஞர் அவ்வளோ பேருக்கு பட்டம் கொடுத்ததில்லை, உனக்கு கொடுத்துருக்காரு, நீ முதல்ல அதுக்கு கௌரவம் கொடு சொல்லி இந்த படத்தில் கலையரசி ராதிகான்னு தான் போட்டிருக்காங்க. அதை யூஸ் பண்ணு முதல்ல அப்படின்னு. நான் ஆக்சுவலி ஐ டோன்ட் திங்க் ஆஃப் தட். அண்ட் எனக்கு அந்த சஃபிக்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இன். ராதிகா இஸ் தட். ஸோ அந்த மாதிரி என் அப்பாவோட ஐ ஃபீல் நம்பர் 1 blessings. அவரை பற்றி நீங்கள் கேட்டப்போ நான் சின்ன வயசில் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணுவேன்.
எப்படின்னா எல்லா நாடகங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த சைடில் ஒரு இந்த மாதிரி சேர் போட்டு எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை உட்கார வச்சு அங்கே உட்கார்றா. அந்த கடைசி சீன் அவர் சாவர சீன் இருக்கும் ரத்தக்கண்ணியில், அவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரும் ஒய்ஃபும் அவர் ஸ்டாச்சுவை வச்சு டைலாக் இருக்கும். அதுதான் கடைசி சீன். அந்த செத்தோன்னா அவர் டக்குன்னு வண்டி ஏறி போயிடுவார் கூட்டம் வரத்துக்குள்ளே. ஸோ அவர் அந்த சாவர சீனில் கொண்டு போய் என்னை வண்டியில் உட்கார வச்சுடுவாங்க, அவர் ஏறிடுவார், நாங்கள் போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய ஊருக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அந்த சம்பவம் வந்து வரலாற்று உலகத்துக்கு பூரா தெரிஞ்ச ஒரு சம்பவம். அது வந்து ஃபேமிலி ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், சஃபர் பண்ணியிருக்கோம், ஜெயிலு கேஸு அதெல்லாம் போட்டு அது ஒரு பெரிய. நீங்கள் உங்கள் ஏஜில் ஹவு யூ ஹேண்டில் இட், ஹவு யூ ஃபேஸ் இட்? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்சிடெண்ட் நடந்தப்போ ஐ ரிமெம்பர் விஜயகுமாரி அம்மாவும் எஸ்எஸ்ஆர் வந்து அவங்க தான் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட்டம், வீடு உடைக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது அவங்க வந்து எங்கள் அம்மாவை கீழே படுக்க வச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. ஏதோ ஷூட்டிங் தான் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியல. டெய்லி தான் ஷூட்டிங் போவார் இல்லை, இந்த மாதிரி ஷூட் அவுட் ஒன்று, அந்த ஷூட்டிங் வேறு இந்த ஷூட்டிங் வேறு. எங்கள் அம்மாவும் இல்லை கீதா நீ இப்படி படுத்துக்கோன்னு விஜயகுமாரி அம்மா அவங்கள போட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோன்னே நானும் இருக்கேன் கூட. ஐ வாஸ் அபவுட் 6-7 years ஐ வாஸ் பீன். போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை மதர்ஸ் சாரி அண்ட் கோயிங் இன். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்படி கழுத்தில் இப்படி கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு சுட்ட இடத்துல. இப்படி தே கிவிங் ஹிம் ஃபர்ஸ்ட் எய்ட். பட் ஐ ரிமெம்பர் தட் ஸோ டிஸ்டிங்டிவ்லி. ஐ ரிமெம்பர் அவங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கிறது எனக்கு இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே அது இருக்குது. ஐ டிட் நோ வாட் ஹேப்பன், பட் வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அட் தட் பாயிண்ட். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் ஷி வாஸ் ரெஜிஸ்டர்ட், ஷி வாஸ் அ லீகல் ஒய்ஃப் அது. ஸோ ஆல் த கேசஸ் அது இது. ஸோ என்ன பண்ணாங்க, எங்களெல்லாம் ஸ்ரீலங்கா கொண்டு போய் ஹாஸ்டலில் அங்கே படிக்க வச்சாங்க. இதோட எந்த பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது, நீங்கள் படிங்கன்னு சொல்லி. அப்போ யாருக்கும் தெரியவும் கூடாதுங்கிறது அது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் ஷீ செட் நோ, ஐ வாண்ட் மை சில்ட்ரன் ப்ரொடெக்டட், இந்த சினிமா வாடையே இருக்கக்கூடாதுன்னு எங்களை எல்லாம் கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் படிக்க வச்சாங்க. அப்போ வீடு எல்லாமே வாஸ் அண்டர் சீஜ். என்ன மக்கள் வந்து கொந்தளிச்ச டைமு. நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்தோம். வி ஸ்லெப்ட் ஆன் இந்த பிளாட்ஃபார்ம் படுத்து. அப்போ வந்து 3 days ஜர்னி. இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் போனோம். ராமேஸ்வரத்துலேருந்து கிட்டத்தட்ட அகதிகள் மாதிரி தான் பேகை தூக்கிட்டு நடந்து போனோம் போட்டுக்கு. அங்கே போனால் போட் இருக்கும், பெரிய போட்டு, அப்போ ஃபெரி போட் மாதிரி. அதில் இது ஒரு நாள் ட்ராவலாக. அங்கேருந்து அங்கே ஒரு ட்ராவல், செகண்ட் டே கம்ஸ் டு தலைமன்னார். தலைமன்னார்லேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி கிளம்ப வரணும். 3 days ட்ராவல். ஐ ரிமெம்பர் தட். ஸோ தட் இம்பேக்ட் வாஸ் ஆல்வேஸ் தேர். அப்பா வந்து ஒரு ஏத்திஸ்ட், அது வந்து உலகம் பூரா தெரிஞ்சு வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப டேரிங்காக வந்து சொன்னவர். அதை வெகுமக்கள்கிட்ட ரொம்ப பிரச்சாரமாக பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தவர். நீங்கள் உங்களுடைய கடவுள் கொள்கை என்னவாக இருக்குது? அப்பா உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ஏதாவது கான்வர்சேஷன் நடந்திருக்கா? ஐ ஹேவ். ஆனால் சின்ன வயசில் எங்கள் அப்பா என்றைக்குமே இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்கிறதே இல்லை. ஏன் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவர் அப்படியே இன்னும் அது அவர் டிப்பிக்கலாக அவர் அதான் இவ்வளோட ட்ரையர் போட்டு ஒரு அப்படியே உட்காந்துட்டு அப்படின்னு இந்த லைட் இருக்குல்ல அப்படிம்பாரு. ஆமாம் போய் தொட்டுட்டு வான்னு. ஐயோ ஷாக் அடிக்கும் அப்படிம்பேன். அவ்வளோதான் கடவுள் இருக்குன்னு தெரியல, போய் தொடாத. ஏன் தொடுற? அப்போ நீ வந்து சொல்லுவ நான் வந்து உனக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவேன், நீ இப்படி மனிதர்களால் எழுதப்பட்ட சில விஷயங்கள் அவர் ஏற்றுக்கலை. தட்ஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட். அவருடைய பகுத்தறிவு நான் புரிஞ்சுக்கிட்டது. அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்கிறார், கடவுள் பற்றி நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அவர் there is an energy. அவர் சொன்னது எனக்கு இப்போ என் தெளிவான மைண்டுக்கு எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் there is an energy. You can call it power, you can call it anything. அதனால தான் ஐ வாஸ் ஸோ என்னால் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியுது. ஆனால் என் கூட ஒரு வாட்டி திருப்பதி வந்திருக்காரு. என் கூடயும் எங்கள் அம்மா கூடயும் திருப்பதி போகிறேன். நான் வரேன், நாங்கள் எல்லோரும் இவர் என்ன திருப்பதி வந்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்போல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது இருந்துக்கு. அப்போ நேராக உள்ளே போகும்போது ஐ ரிமெம்பர் ஆல் டே ஐஎஸ் இவர் என்ன இங்கே வந்திருக்காருன்னு எல்லோரும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது உன் வேலை என்னமோ போய் பாரு
வந்திருக்கேன், நீ போ உள்ளே போ அப்படின்னு அவர் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார். இஸ் ஜஸ்ட் லுக்கிங். அப்படியே பார்த்துட்டு அப்புறம் சந்தனம் கொடுத்தணும். இவ்வளோ சந்தனம் போடுவீங்களா சாமிக்கு அப்படின்னு கேட்டார். அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது நல்ல ஸ்மெல் வரும் அந்த சந்தனத்தில், அந்த கற்பூரம் கலந்த ஒரு சந்தனம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து இதற்கு ரொம்ப முன்னாடியே இந்த வயசான கேரக்டர்லாம் பண்ணிடுறீங்க. பட் இப்போ வந்து இந்த ரோல் பண்ணும்போது என்ன, அது வந்து ஒரு பாட்டி சொல்லி தட்டாதே மனோரமா மாதிரி அந்த மாதிரி யாரோட ஐடியாவா? அது என்ன ஐடியா? அப்படி இல்லை. இந்த கதை எனக்கு சொல்லும்போது ஒரு 2 இயர்ஸாக திஸ் பாய் சிவகுமார் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு. அப்போ வேறு தயாரிப்பாளர் அது மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. பட் ஐ டோல்டம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் என் மைண்டில் என்னென்னா என்னத்துக்கு தாய் கிழவி அப்படி இப்படின்னு பண்ணோம். அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஸோ இல்லை, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இல்லைங்க, உங்களுக்காக கதை எழுதுனேன் நோ அப்படின்ட்டு விட்டேன். தென் ஒன் டே ஆஃபீஸில் சரத் சார் வந்து இந்த கதை கேட்டார். ஏதோ வேறு விஷயமா அந்த பையன் அங்கே வந்தப்போ என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னே அப்போ என்ன கேட்டார், என்ன இது, வை ஆர் யூ சேயிங் நோ, சச் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட், இவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் உனக்கு வந்திருக்கு. சார் ஐயோ கிளவி எல்லாம் ஐ காண்ட்டு, ஏதோ வெளியே போனால் மரியாதையாக சித்திம்பாங்க, இல்லைன்னா அண்ணாமலைம்பாங்க. நாளைக்கு வந்து தாய் கிழவி சொல்லிட்டு என்ன கிளவின்னு கூப்பிடுவாங்க, பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க, அது கூட மறந்துடுவாங்க. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்காக சொன்னேன். பட் தென் அப்புறம் நான் வீட்டில் அப்போ உட்காந்து சும்மா டிவி பார்த்துட்டு, யூஸ்வலாக எனக்கும் சாருக்கும் என்னென்னா சாயந்தரம்னா காமெடி எல்லாம் பார்ப்போம். ஸோ எல்லாம் கமல் சார் படம், பஞ்சதந்திரம், அது இதெல்லாம் பார்த்துட்ருப்போம். மெயின்லி அவரும் வடிவேலும். ஸோ நீங்கள் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி கிடைக்குமே. இப்போ சமீபத்தில் நல்ல காமெடி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பார்க்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் கமல் சார் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹிம். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் அவர் கான்ட்ரிபியூஷன் டு சினிமா ஆர் டு ஹிஸ் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸை வித்தியாசம் பண்ணுறது. ஸோ நான் பேசிக்கலாக என்னுடைய கரியர் பிகினிங்லேருந்து ஐவ் ஆல்வேஸ் கிவன் கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட் கொடுத்துக்கிட்டே தான் ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இல்லை இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இது வித்தியாசமாக பண்ணோம், இல்லை இதோட கெட்டப் வேறு மாதிரி பண்ணும், பாஷை அது மாதிரி அது ஒரு டிசிஷனாக பண்ணது வந்து அஃப்கோர்ஸ் கமல் சார் ஹஸ் பீன் த கிரேட்டஸ்ட், சிவாஜி சார் அண்ட் ஆல் தட். எல்லாருக்குமே ஏன்னா சிவாஜி சார் ரொம்ப பாராட்டுவார். கலைஞர் வந்து சித்தியெல்லாம் பார்த்து எனக்கு தினம் ஃபோன் பண்ணுவார், அந்த கதை இப்படி ஏன் போச்சு, இது ஏன் பண்ண, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ தென் அப்புறம் அவர் எப்போவுமே என்கிட்ட பேசப்போது சொல்லுவார், we should not be us on screen, we should be the character, so you have to reverse it. கமல் சார் சொன்னது வந்து somehow that stuck in my head அன்னைக்கு. ஸோ ஐல் ரிவர்ஸ் இட். ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறது ராதிகா இல்லை, தாய் கிழவியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அது பேஸ் பண்ணி தென் ஐ கால் தெம். அப்போ சிவகார்த்திகேயன் வாஸ் டு ப்ரொடியூஸ் த ஃபில்ம். அவரும் பேஷன் ஸ்டுடியோஸ் 2 பேரும் கலந்து இந்த தயாரிக்கிறதுல இருந்தாங்க. ஸோ சின்ஸ் இட் வென்ட் டு அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு நல்லபடியாக இது ரிலீஸ் பண்ணக்கூடிய இதில் இருக்கும்போது ஐ சார் ஒரே கண்டிஷன், இந்த கதையை பண்ணுறேன், எனக்கு இந்த மேக்கப் வந்து மாறுபட்டதாக இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி மீ. ராதிகாவாக இது பண்ணாங்கன்னு வரணும் தவிர ராதிகா பசும்பொன் மாதிரி பண்ணாங்க அப்படின்னு வரக்கூடாதுன்னு we took that decision. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கெட்டப்பில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி we focused and it is going to, அந்த பட்ஜெட்டுக்கு it is going to be a little bit over. இது உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன் அப்படின்னு. தனி பட்ஜெட் காஸ்ட் இது தனியாக வந்து காஸ்டியூமில் வந்து ஆமாங்க, இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அப்புறம் அவங்க அமெரிக்காவில் பண்ணோம், அங்கே பண்ணோம், இங்கே பண்ணோம், லண்டன். சரி, அமெரிக்காவில் லண்டனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தாய் கிழவி எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் ஐ ஹேட் அ விஷன். ஸோ தசாவதாரம் கமல்ஹாசன் சார் மாதிரி ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெக்னிக்கலி யா. அப்போ அவர்கிட்ட பேசினேன், கமல் சார் கிட்ட பேசினப்போ அவர் என்னோட கேட்க வந்து நான் அவருக்கு ஏதோ இந்த கெட்டப் தான் அனுப்பியிருந்தீங்களா? ஆமாம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா வெல் பிஃபோர் ஷூட் when we were discussing, அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த மேக்கப் அண்ட் ஆல் ஹிஸ் என்ன சொல்கிறது, அவருடைய ஃபஸ்ட் டைம் அவர் பண்ணது. ஸோ அதில் கொஞ்சம் நிறைய இது ஏற்றம் தாழ்வு. பட் இந்தியாவிலே நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ தான் தே பாட் அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட் நிமிஷன். அவர் வந்து இஸ் ஃப்ரம் கேரளா. அவர் ராஜமௌலி படத்தில் அவர் பண்ணிகிட்ருக்கார், ஹி வாஸ் ஒர்க்கிங். அண்ட் சிவகுமாருக்கு வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணார்.
ஸோ அவர் வந்து என் கூட டிஸ்கஷனில் உட்காந்தோன்னே சரி இந்த மாதிரி எனக்கு அது ஐ வாண்ட் ஃப்ரம் த செஸ்ட் டு த ஹிப் டு த ஸ்டமக். அந்த பாரதி ராஜா சார் மதர் எனக்கு கொஞ்சம் அவங்க பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அப்படி இருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ they started working. அது பெரிய ப்ராசஸ், வாஸ் அ வெரி வெரி பிக் ப்ராசஸ். எவ்ரி டே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதை ரெடி ஆகிறது? ரெடி ஆகிறதுக்கு 4.5 hours ஆகும், 4.5 to 5 hours ஆகும். இன்னைக்கு காலைல ஷூட் 8 மணிக்கு ரோல் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து 4 மணிக்கு அங்கே ரெடியாக இருக்கணும். ஆமாம், 4 4 o'clock மணிக்கு போனால் 8 மணிக்கு ரெடி ஆகுங்க நீங்கள். 9:30 10க்கு தான் செட்டுக்குள்ளே போவேன். மை காட். ஏன்னா டாட்டூஸ்லேருந்து ஹேர் வந்து ஃபுல்லாக வீவ் பண்ணும், ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கணும்னு. அதை வீவிங்கோடு வச்சிடலாம் 10 நாளைக்கு, பட் எனக்கு என்ன அதில் தூங்க முடியாதுன்ட்டாங்க. யூ கான் ஸ்லீப், இட் வில் பி வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ எவ்ரிடே அது ஸோ ரிமூவ் ஷூட்டிங் முடிஞ்சு 2 hours ரிமூவ் பண்ணுறதுக்கு. 4 hours மேக்கப், 2 hours ரிமூவ், 2.5 hours ஆகிடும். ஏன்னா அதை தேய்ச்சி அந்த ப்ராஸ்தட்டிக் எடுத்து லேட்டெக்ஸ் எடுத்து இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டாக்டர்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ப்ரொடெக்ட் மை ஸ்கின். ஏன்னா அதுவும் கமல் சார் சொன்னார், அவருக்கு ரொம்ப டேமேஜ் ஆச்சு ஸ்கின் எல்லாம். ஏன்னா அவர் அப்புறம் நான் ஓகே இது ஏதோ அவங்க சொன்னாங்க 3D இன்ஜினியரிங் பண்ணாங்க, அது பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து போனோன்னே ஐ செட் ரெடி, ஓகே லெட்ஸ் கோ. பிஓபி எல்லாம் ஃபேஸ்ட். ஐ எம் வெரி கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆல்சோ. எனக்கு சம்டைம்ஸ் ஐ கான்ட் ப்ரீத் லைக் தட். அப்போ அவங்க அது பண்ணப்போது இட் வாஸ் ஸோ ஸ்கேரி. ஏன்னா ஃபுல்லாக பிஓபி போட்டு மூஞ்சி மூடிடுவாங்க, ஒன்லி நோஸ் மட்டும்தான். ஐ சே யோ என்னையா பண்ணுறீங்கன்னு. அவங்க எல்லாரும் இல்லை மேடம் மேடம் கேட்டீங்க. ஐயோ அவங்க இல்லை மேடம் இட்ஸ் ஓகே இது முடிஞ்சு. ஐயோ இது என்னையா இது. அவங்க சிம்பிளாக உங்களுக்கு பாம்படம் போட்டு முடிச்சிருப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நானே நினச்சேன். அப்புறம் தென் ஐ தாட் ஆஃப் ஹவு மச் எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணார், ஸோ மெனி கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஐயோ அப்போ சொன்னேன் அவ்வளோ பண்ணியிருக்காரு, நான் இந்த ஒன்று பண்ணுறதுக்கு என்னதுக்கு இவ்வளோ ஃபஸ் அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் மைண்ட், எவ்ரிதிங் இஸ் த மைண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஐ ஜஸ்ட் காம்டு மை செல்ஃப் டவுன். ஸோ நீங்கள் உங்களுடைய கெரியர்லேயே வந்து மேக் ஓவருக்காக ஹையஸ்ட்டு அதிகமான எஃபர்ட் எடுத்து இதில் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இட் இஸ். ஐ திங்க் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஹூ ஹஸ் டன் திஸ் மச். ரொம்ப பல்லுலாம் கூட ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, பல்லு கேப் விழுந்த பல்லு வி வாண்ட் ஒர்க். அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார் சிவகுமார், த டிரெக்டர் அண்ட் த மேக்கப் ஆர்டிஸ்ட். ஊருக்கு போய் அங்கே இருக்கிற பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்க கால் கை முடி எல்லாமே எடுத்து அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் போட்டு ஓகே பண்ணிவிட்டு தென் தி ஷோட் மீ அண்ட் ஐ ஆல்சோ கேவ் மை வாட் எவர் சஜஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் வி வென்ட் ஃபார்வர்ட். ஓவராலாக சைஸே இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பல்கியாக ஒரு. ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, அது என்ன ஆயிப்போச்சுன்னா ஐ ஹேட் அ மினிஸ்கஸ் ப்ராப்ளம். அது நான் ஓகே பண்ணிவிட்டு அது ரீகூப் ஆகி ஐ ஹேட் கம் ஃபார் ஷூட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 days வந்து ரொம்ப ஜோராக இருந்தேன் ஷூட்டிங்கில். போய் தங்கு லைஃப் இது. ஐ ஹேட் டு பி தட் ஒரு ஃபீமேல் எம்ஆராதா மாதிரி போயிட்டு பண்ண. 2வது நாள் அப்படியே கலாப்ஸ் ஆகிட்டேன். என்னாச்சு, ஐ ஆல்சோ காட் கன்ஃபியூஸ். என்னடா விழுந்துட்டேன் அப்படின்னு. எப்படி விழுந்தேன் அப்படின்னு கால் சரியான வழியை. ஸோ அந்த எக்ஸசைஸ் பால் இருக்கும், அதை வச்சு மசிலை நல்ல ஐஸ் போட்டு எல்லாம் பண்ணி இல்லை மஸ்ட் பி அ மசில் புல் அப்படி இப்படின்னு ஐ குடன்ட் வாக். தென் ஐ ஃப்ளூ பேக் டு சென்னை. ஃபுல் ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன். இல்லை நாங்கள் வேறு ஏதோ எடுக்கிறோம், நீங்கள் போய் டாக்டர் பார்த்துட்டு வாங்கன்னு ஐ வென். இங்கே வந்தோன்னே ஆப்ரேஷன் நீ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 நீயும் இப்படி இருக்கும்ல, இட் வெண்ட் அண்ட் கிராக்ட் லைக் திஸ் அண்ட் வெண்ட் இன். Because of weight? The weight. We didn't calculate the weight on my knees. It was 20 kilos. Super. Appa, every day 20 plus. Oh my God. So, and I was wearing it the whole day. அதனால நீ ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஐ டேமேஜ்ட் இட். அப்போ இல்லை செகண்ட் ஒப்பீனியன் பாம்பேயில் ஒலிம்பிக்ஸுக்கெல்லாம் டாக்டராக இருக்கிற சார்ட் ஆஃப் ஹி வாஸ் அ ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அவரை போய் பார்த்தேன் தீருபாய் அம்பானி ஹாஸ்பிட்டலில். ஹி செட் you can't do anything, you have to do partial replacement. What is this? I said nonsense. I said okay, give me plan B அப்படின்னு. அப்புறம் plan B வந்து he says you can't, it will be painful. ஸோ எனக்கு ஸ்பெஷல் பிரேஸ் பண்ணி என் முட்டியில் போட்டு ஒரு 8 painkillers for a day and cryotherapy machine, ஐஸ் மெஷின் போட்டு
கால் அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ஷார்ட்டுக்கு மட்டும் போய் நடிச்சிட்டு வாங்கன்னு. அப்புறம் அந்த டைரக்டர் பாவம் ஸோ சேட். அவன் வந்து அவன் ஆக்சுவலாக இந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த பையன் தாங்க. அவன் பாவங்க, அவன் அவ்வளோ அலைஞ்சான். ஐ ஃபீல் ஸோ சாரி. ஏன்னா நான் இதை மாதிரி தான் சீனு ராமசாமி ஒரு 2 வருஷம் என் பின்னாடி இந்த கதை பண்ணுங்க நான் அப்போ ஐ ஹேட் டெலிவர்ட் த சேம் ஸ்டோரி. இல்லை இன்னொரு படம் ஐ திங்க் தென்மேற்கு பருவக்காற்று. நான் வரவே முடியாதுன்ட்டு, வெளியூருக்கு வர முடியாது. அது மாதிரி ஐ ஃபீல் சாரி. ஐயோ அப்போ பண்ண தப்பு இவனுக்கும் பண்ணக்கூடாது. ஐ சார் சாரிப்பா, இது இல்லை, பட் ஐ எம் நாட் மைண்ட் எனக்கு செட் ஆகலைன்னு. அவனை மூஞ்சி பார்த்தா பாவமாக அந்த ஃபுல் யூனிட் இஸ் சிட்டிங் இன் மதுரை. ஸோ ஐ சார் ஐ கம் பேக். வந்து அது போட்டு படம் முடிச்சுட்டு நைட் வந்து காலையில் சர்ஜரிக்கு போனேன். ஏன்னா சர்ஜரி ரிகூப் வில் டேக் 2 to 3 months. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கடைசியில் சர்ஜரி தான் நடந்தது. ஆமாம், ஐ ஹேட் டு டூ பார்ஷியல் ரீப்ளேஸ். அந்த சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட்டு. மை காட், நான் வந்து சினிமானா வெறும் ஷாம்பெயின் பாட்டில் கேர்ள்ஸ் அப்படின்னு செய்கிறது அதெல்லாம் கனவுல தான், ட்ரீம் சீக்வன்ஸில் வரும். ஆப்ரேஷன் தேட்டர் கை கால் போச்சுக்கிற அளவுக்கு கேஜிஎஸ் எவ்ரி டே அப்படிங்கிறது இட் வாஸ் டிஃபிகல்ட். புது பாதைகள் நிறைய ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்களா? அதை மாதிரி இந்த ஒரு கேரக்டராக அதை வந்து ஏஜ் பார்க்காம நம்ம பண்ணலாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஐ எம் ஹாப்பி ஐ ஹவ் ரேஸ்ட் த பார் ஃபார் அதர் ஆக்ட்ரஸஸ். நான் டெலிவிஷன் வர போகும்போது என்னை திட்டாத ஒரு ஆள் கிடையாதுங்க. அப்போ நான் பீக்கில் இருக்கேன் சினிமாவில். கிழக்கு மேலுக்கு அப்புறம் ஐ எம் ஒர்க்கிங். எல்லாருமே என்னை திட்டுறாங்க, என்ன பைத்தியமா நீ எதுக்கு டெலிவிஷன் போகிற? பிகாஸ் அவங்க மைண்ட் செட் லைக் ஐ செட், நோ வி கெட் லாட் ஆஃப் ஃப்ரீ அட்வைஸ். ஓகே, ஹவ் ஐ டேக் தி அட்வைஸ் இஸ், நோ, ஐ வாண்ட் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் மை கரியர். ஸோ ஐ டுக் தட் கால். பட் I was such a, I think a lot of actors, it opened the door. Yes, we also can do this. It's nothing wrong. அப்புறம் சொன்னாங்க டிவியில் இருக்கிறவங்க சினிமாவில் நடிக்க முடியாதுன்னு. There's nothing like that. If you are good, you will be wanted. Work is work. Behind it, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. And Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. Powered by Howda Pay, powered by Workaby. A unified platform for finance, accounts and HR. Naturals, world's fastest growing saloon chain. Arabian Garden, seafood restaurant. Ever fresh and ever delicious seafood. இப்போது தமிழகமெங்கோ. Air fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. The Chennai Silks, let the celebrations begin. And Ananya's Nana Nani Homes presents Behind It, straight from the heart with Rangaraj Pandey. Powered by Howda Pay, powered by Workaby. Naturals, world's fastest growing saloon chain. Arabian Garden, seafood restaurant, Air fiber Wi-Fi. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbatore's 200-acre dream township premium plots.